வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு தீபாவளி vlog தான். தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகிறதே வந்து ஷாப்பிங் மட்டும்தான். ஷாப்பிங் போகிற வழியிலே ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. டிராஃபிக் எல்லாம் கடந்து ஏஆர்எஸில் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஆஃபர்ன்ற பேரில் ஒரு ஓச்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஓச்சரை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஷாப்பிங் பக்கம் கிளம்பியாச்சு. நீங்கள் தீபாவளிக்கு எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணீங்க, அப்புறமா உங்களுக்கு ஓச்சர் அப்படின்ற பேரில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுங்க. அடுத்த நாள் ஷாப்பிங் வந்துட்டு டிமார்ட். வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் வாங்கி அந்த கூட்டத்தில் தாண்டி போகிறதுக்குள்ளே டயர்டாயிடுச்சு. அண்ட் வெளியே வந்தது 10 o'clock ஆயிடுச்சுங்க. எல்லாம் முடிச்சு அடுத்த நாள் பார்லருக்குன்ட்டு போனோம். அங்கேயும் கூட்டம். பார்லர்லேயே கிட்டத்தட்ட 3 hours ஆச்சு. நெக்ஸ்ட் வந்தது வீட்டுக்கு வந்து பட்டாசு கொஞ்சமாக வெடித்தோம். தீபாவளி வந்துருச்சுங்க. தீபாவளிக்கு சாயந்தரமாக நோன்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, 2 சைடும் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டில் இருந்ததுனால 5 o'clock பக்கத்து தெருவிலேயே கோவில் இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு நோம்பிட்டு வர்றதுக்குன்ட்டு கிளம்பிட்டோம். ஸ்டாப் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். பூஜை முடிச்சுட்டு நல்லா எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கடைசியில் டேயை முடிச்சாச்சு. அங்கேயே ஈவினிங் வந்துட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயும் பட்டாசு வெடிக்கலாம். பட்டாசு வெடித்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் தான். நான்வெஜ் மீல்ஸ் வீட்டில் பத்தாதுன்ட்டு வெளியவும் போய் சாப்பாடு சாப்பிட்டாச்சு.